ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அகல்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் காரணம் வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்க சொந்தத்திலே தாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் எதுவும் கண்டுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா அம்மா நாங்கள் இருக்கும்போதே என்னோடய பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ மறுமணத்துக்கு வரன்னு பார்க்குறாங்க. அது உடனடியாக பார்க்குறாங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு நல்லாவே செய்வாங்க. ஸோ வரக்கூடியவர் நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருக்கணும். ஏதாவது நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கண்மணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சலவை தொழில் நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. ஒரு 2 ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையிலேயே வசிக்கிற இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு இருக்கிற வீடு கொஞ்சம் நல்லா விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவரோடைய போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.